வாழ வேண்டும் என்றால் உடற்பயிற்சி மிகவும் அவசியம். உடற்பயிற்சியில் சிறந்தது யோகாசனம் என்கிறார் ஆசனா ஆண்டியப்பன் அவர்கள். நம் விடியலை வா நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக வரவிருப்பது நலமுடன் வாழ. என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, சிறார்களே, என் அருமைச் சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருப்பதை நீங்கள் அறிவீர்கள். அதிகாலை வேளையில் இந்த ஆசனத்தில் ஏதாவது ஒன்றிரண்டை முன்பின் வளையக்கூடிய ஆசனங்களை அத்தோடு ஒரு சில பிராணாயாமங்களையும் மூச்சு பயிற்சிகளையும் பழகி இயற்கை உணவுகளை உண்டு வாழ்ந்தால் நீங்கள் நினைத்த காலம் வரைக்கும் வாழலாம், ஆரோக்கியமாக வாழலாம். நீங்கள் நினைத்த அளவுக்கு எல்லா விதமான சுகங்களையும் பெற்று வாழலாம். அதுதான் நீங்கள் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டியது. நினைத்ததை நினைத்தபடி அடையக்கூடிய ஒரு தவநிலைகள், முனிவர்களெல்லாம் இதுபோன்ற தவநிலைகள் இருந்துதான் கடவுளிடம் தங்களுக்கு நினைத்த வரங்களை பெற்றதாக யோக இலக்கியங்கள் கூறுகின்றன. ஆகவே இது மற்ற பயிற்சிகளைப் போன்று இது ஒரு பயிற்சி அல்ல, தவநிலைகள். நினைத்ததை நினைத்தபடி சாதிக்கக்கூடிய ஒரு வல்லமை பெற்ற ஒரு யோகக்கலை என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நம் நாட்டை விட இன்றைக்கு வெளிநாட்டிலெல்லாம் இன்றைக்கு கொடிகட்டி பறந்து கொண்டிருக்கின்றது. எல்லா நாடுகளிலும், ஏன் இது ஒரு மதத்தினருக்கு உரிதாக இல்லை, முஸ்லீம் நாட்டிலும் கிறிஸ்தவ நாட்டிலும் இன்ன பிற எல்லா மக்களும் இதை இன்றைக்கு போற்றி வளர்க்கிறார்கள். எல்லா தரப்பினரும் பழகுகிறார்கள். கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்று கீன் போஸ்டில் இருக்கக்கூடிய பல்வேறு வங்கி அதிகாரிகள், கம்ப்யூட்டர் கம்பெனிகளுடைய அதிகாரிகளுக்கெல்லாம் அந்த கம்பெனியிலிருந்தே பணம் கொடுத்து அவர்களுக்கெல்லாம் யோகக்கலையை கற்றுக் கொடுக்க மேல்நாட்டிலே ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதுபோன்று இன்றைக்கு நமது அரங்கிற்கு நங்கநல்லூர் மாடர்ன் உயர்நிலைப் பள்ளியிலிருந்து கேசவ பெருமாள் என்னும் 8ஆம் வகுப்பு மாணவன் வந்திருக்கின்றான். இவன் நூற்றுக்கணக்கான அற்புதமான ஆசனங்களை செய்ய வல்லவன், பல போட்டிகளில் கலந்து பரிசுகளை வென்றவன். கோகுலகிருஷ்ணன் இப்பொழுது ஒரு அற்புதமான ஆசனத்தை, கோகுல கேசவ பெருமாள் என்பவன் கோகுல கிருஷ்ண ஆசனத்தை செய்ய போகின்றான். எங்கே என் அருமை மாணவரே, நீங்கள் பத்மாசனத்தை கலைத்துவிட்டு அந்த கோகுல கிருஷ்ண ஆசனத்தை செய்யுங்கள் பார்க்கலாம். இதுக்கு பல்வேறு பெயர்கள் கூறப்படுகிறது. இந்த மாணவன் இதற்கு கோகுல கிருஷ்ண ஆசனம் என்று அவருடைய ஆசிரியர் சொல்லிக் கொடுத்திருக்கிறார். எத்தனை வளைவு, எத்தனை நெளிவு, எத்தனை சுழிவு என்றுதான் பார்க்க வேண்டும். உடலில் உள்ள அத்தனை ஜாயிண்டுகள், அத்தனை முட்டுக்கள், அத்தனையும் இதில் வளைவு சுழிவு நெளிவு செய்யப்படுகிறது என்பதை பார்க்க வேண்டும். கால் தலைக்கு மேல் வந்து விட்டது, கை மேலே தூக்கப்பட்டிருக்கிறது, கால் முட்டு தரைக்கப்பட்டு கால் வளைக்கப்பட்டு கன்னத்திலே சொருகப்பட்டிருக்கின்றது. பாருங்கள், எத்தனை வளைவு நெளிவு சுழிவு இதை பார்க்க வேண்டும். உடல் அப்படியே பிழிந்து எடுக்கப்படுகிறது என்றுதான் சொல்ல வேண்டும். எந்த பாகமும் விட்டு வைக்கப்படவில்லை, அத்தனை நெளிவு சுழிவுகள். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். நன்றாக மூச்சை இழுத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது இந்த பக்கம் காலை வைத்து தலை அங்கே தெரியும்படியாக பண்ணுங்கள். முட்டை வளைத்து காலில் மாட்டுவது என்பது சற்று கடினமானதுதான்.
காலை நிறுத்த முடியாவிட்டால் காலை கை கொண்டு பிடித்து வைத்துக்கொள், கொஞ்ச நேரம் கையை தூக்க வேண்டாம். அப்படியே வைத்து பாருங்கள். கோகுல கிருஷ்ண ஆசனம். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். நன்றாக மூச்சை இழுத்துக்கொள்ளுங்கள். நேராக நிமிர்ந்து உட்காருங்கள். என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, இவைகளெல்லாம் மிகவும் கடினமான ஆசனங்கள். ஆரம்ப கட்டத்தில் லகுவான ஆசனங்களை பழகி அதற்கு பின்னர் தான் கடினமான ஆசனங்களை பழக வேண்டும். எடுத்த எடுப்பிலேயே இது போன்ற கடினமான ஆசனங்களெல்லாம் நாம் பழகக்கூடாது. எங்கேயாவது பிடித்து கொள்ளும், கழுத்து பிடித்து கொள்ளும், முதுகிலே பிடித்து கொள்ளும். பொழுது அங்கங்கே கழுத்தை திருப்ப முடியாது, முதுகை நடத்த முடியாது, பெரிய ஒரு வலி ஏற்பட்டுவிடும், உட்காரக்கூட முடியாத நிலையெல்லாம் ஏற்பட்டுவிடும். அந்த நிலைக்கெல்லாம் நாம் தள்ளப்படக்கூடாது. லகுவான ஆசனங்களை மாஸ்டர் ஆக்கின பின்பு அதற்கப்புறம் இந்த கடினமான ஆசனங்களை நாம் இறங்கினால் நமக்கு எந்த பிடிப்பும் ஏற்படாது, எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆசிரியருடைய உதவி கொண்டு தான் கடினமான ஆசனங்களை எல்லாம் பழக வேண்டும். ஆகவே இதுபோன்ற ஆசனங்களை ஆசிரியரிடம் பழக வேண்டும். காலையிலும் மாலையிலும் பழக வேண்டும். தினமும் பழக ஆரம்பித்து விடுவோமே ஆனால் எந்த நேரத்திலும் எந்த நிலையிலும் நம்ம ஆசனங்களை, கடினமான ஆசனங்களை நாம் பழகலாம். ஆகவே கடினமான ஆசனங்களையும் லகுவான ஆசனங்களையும் மாணவர்கள் பழகி மனோதிடம் பெற்று, உறுதி பெற்று, நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்னும் பேற்றினை பெற்று நெடிது இனிது வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.